இந்த சாமந்தி செடி புதுசாக வாங்கினது. இந்த சாமந்திலேருந்து இலை கூட நம்ம கட் பண்ணிவிட்டு வேர் வர வைக்கலாம். நீங்கள் இலை வேர் வர வச்சு நிறைய செடி உருவாக்கலாம். அது போல் இருந்தால் ஒரு செடி வளர்க்குறத விட நான் ஏற்கனவே நம்ம எப்படி வச்சா வேர் வரும்னு சொல்லிட்டு கூட எடுத்து நம்ம வேர் வர வச்சு கூட காமிச்சிட்டேன். இருந்தாலும் இப்போ புதுசாக பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ எந்த மண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல, மணல் கலந்துருக்கணும். இது போல் மணல் கலந்துட்டு தொட்டி கடியில் தண்ணி ஊற்றினா கூட இறங்கிடணும். தண்ணி ரொம்ப தேங்கி இருக்கக்கூடாது. இந்த மணலில் பழைய மண் இருந்தால் கூட இன்னும் ரொம்ப நல்லது தான். இல்லைன்னா ரோஜா செடி அது போல் நீங்கள் வளர்ப்பீங்க, மேல் மண் கூட கொஞ்சம் போல் சின்ன வாட்டர் பாட்டில் கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் போட்டு வச்சுட்டு அந்த மண் எடுத்து நட்டுடலாம். இலை லீஃப் வச்சா கூட ரொம்ப சீக்கிரமாகவே வேர் பிடிக்கும். பாருங்கள் எப்படி எடுக்கிறதுனா, நீங்கள் மேல் இலை எடுக்கிறத விட இது போல் கீழே இறங்கியிருக்கும் பாருங்கள் ஸ்டெம்முக்கு, அந்த இலை எடுத்தால் ரொம்ப நல்லது. இது போல் ஆனால் ரொம்ப எல்லோவாக இருந்தால் எடுக்காதீங்க, கொஞ்சம் எல்லோ தான் இருக்குது. நான் 2 இலை எடுக்கிறேன். ஏற்கனவே ஒன்று தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். 3 இலை நட்டிடலாம். எந்த இலை வருதோ அது நல்லதுன்ட்டு. ஏன்னா ஆனால் பழுத்த போல் இலை வச்சா சில டைமில் நல்லா தான் வருது, சில டைமில் போயிடுது. நம்ம 2-3 இலை வைக்கலாம்னு சொல்லிட்டு பாருங்கள். ஆனால் நீங்கள் தண்ணியில் நனைச்சிட்டு தான் வைக்கணும். இது போல் நம்ம வச்சோடனே வேர் பிடிக்கும். நீங்கள் அந்த மெயின் ஸ்டெம்முக்கிட்ட எடுக்கணும். அப்போ தான் மெதுவாக கொஞ்சம் தண்ணியில் நனைச்சிட்டு நம்ம வைக்கலாம். இது நான் காலையிலேயே கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன், தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். பாருங்கள், அதாவது அடி பாகத்தில் இருக்கும் பாருங்கள், அந்த பாகம் இது. ஒவ்வொரு இலை வச்சா கூட ரூட்டு சீக்கிரமாக நிறைய நம்மளுக்கு செடி வரும். கிரிசாந்திமம் பிளான்ட்டில் லீஃப் வச்சு கூட ரூட் வர வைக்கலாம். கொஞ்சம் டார்க் க்ரீனாக இருக்கிறது எடுத்துக்கிட்டு நீங்கள் நடுங்க. நான் 2-3 இலை இப்போது வச்சோம், எது ஒன்று பழைச்சாலும் பரவாயில்ல. இது கொஞ்சம் பழைய மண் தான் நான் யூஸ் பண்ணது. இது போல் நட்டுட்டு வெயிலில் வச்சிடக்கூடாது. வெயிலில் வச்சுட்டா காஞ்சிடும் இலை, நிழலில் தான் வைக்கணும். அதுக்கப்புறம் மேலே ஏதாவது வாட்டர் பாட்டிலோ இல்லை கவர் ஏதாவது கவர் பண்ணிவிட்டு கூட நீங்கள் பிளாஸ்டிக் கவர் வைக்கலாம். ஏதாவது பெரிய செடி நீங்கள் வளர்க்குறீங்க, மல்லி செடி அது போலலாம், அதுக்கு அடியில் நிழலில் கூட நீங்கள் வச்சு விட்டுடலாம். 15 டேஸ்க்கெல்லாம் ரூட்டு வரும். சில டைமில் ஒவ்வொரு இலை பொறுத்து நம்ம வைக்கிற இலை பொறுத்து 1 வீக்லேயே கூட வரும். நம்மளுக்கு 15 டேஸ்னால் நல்லாவே நிறைய ரூட்டு வரும். நீங்கள் இது போல் வைக்கும்போது ஏற்கனவே எரு மண் கலந்து பழைய மண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல, வெறும் மணலில் கூட வரும். நான் கலந்தா போல் தான் வச்சுருக்கிறேன், மண் போல் பழைய மண். ஏற்கனவே இது போல் இலையெல்லாம் கட் பண்ணிட்டு ரூட்டு வர வச்சுருக்கிறேன், வேர் வர வச்சுருக்கிறேன். பழைய வீடியோஸ்லலாம் பார்த்தா தெரியும், அதை நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். இது போலலாம் வச்சு பெரிய செடியாக இருக்குது. சாமந்தி செடியெல்லாம் சேல் கூட நான் பண்ணியிருக்கேன், பெரிய செடி ரெடி பண்ணிவிட்டு. இது போல் நீங்கள் லீஃப் வைக்கும்போது ஒரு 3 டேஸ் கழிச்சு கூட தண்ணி ஊற்றலாம். 3 டேஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் தண்ணி ஊற்றினாலே போதும், நிழலில் வச்சுட்டு. அதுக்கப்புறமா ஆலுவேரா தண்ணி கூட நீங்கள் ஊற்றலாம், சீக்கிரமாக ரூட்டு வரும். கத்தாழை தண்ணி. இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.